வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். BE BTech degree examination November December 2024 EEE EE 3251 electric circuit analysis. அடுத்து common to E&I INC part time EEE 3251 இது common. ஒரு part C question பார்க்கலாம். எத்தனை மார்க் question? 1 into 15 mark question. For the circuit shown in figure 12 இங்க இருக்கு. Find the Thevenin's equivalent circuit and determine the voltage V0. அதாவது 10 ஓம்க்கு அக்ராஸா V0 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல Thevenin's equivalent circuit வரையணும், அப்புறம் V0 கண்டுபிடிக்கணும். V0ங்கிறது என்ன? 10 ஓம்க்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ். சரிங்களா? சரி, சால்வ் பண்ணிடலாமா? ரைட். இப்போ முதல்ல Thevenin's equivalent circuit நம்ம வரையணும். Thevenin's equivalent circuitங்கிறது என்ன? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். அந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பேர் வந்து VTH னு வச்சுக்கலாம், இல்ல VOC னு வச்சுக்கலாம். VOC னா என்ன? ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்னு அர்த்தம். அதாவது எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அதை ஓபன் பண்ணி விட்டுறணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் RTH, அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. இங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸும் லோடு தானா சார்? அது என்ன RL அப்படின்னா, ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரைட் மோஸ்ட்ல உள்ள அந்த 10 ஓமுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 10 ஓம் ரெசிஸ்டர் தான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. அப்போ 3 எலிமெண்ட்ல ஒரு எலிமெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் RTH கண்டுபிடிக்கணும். அப்போ RTH கண்டுபிடிக்கணும், என்ன செய்ய? முதல்ல RTH கண்டுபிடிக்க போறோம். சரி, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருங்க, கரண்ட் சோர்ஸை ஓபன் சர்க்யூட் பண்ணிருங்க, லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் முதல்ல பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் இருக்கு, 3 ஆம்ப்ஸ் இருக்கு, வோல்டேஜ் சோர்ஸ் 12 வோல்ட் வோல்டேஜ் இருக்கா, அடுத்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். சரி, அப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல 10 ஓம் வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப இந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸா தான் நான் இங்க இருந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இருக்கட்டும். அதுக்கு கீழே ஒரு 5 ஓம் இருக்கு, அதுக்கு கீழே 12 வோல்ட் இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸை நம்ம என்ன பண்ண சொன்னோம்? இப்போ ஷார்ட் பண்ண சொன்னோம். அப்ப இதை ஷார்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. அடுத்து இங்க ஒரு 16 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு, இருக்கட்டும். அடுத்து இங்க லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? 3 ஆம்ப்ஸ். 3 ஆம்ப்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்றதுனா என்ன அர்த்தம்? அதை ரிமூவ் பண்றோம்னு அர்த்தம். அப்போ இந்த லெக் தான் ஓபன்ல இருக்க. இங்க இருந்து தான் எதுவுமே நமக்கு வந்து அதாவது ஒரு க்ளோஸ்டு கனெக்ஷன் இருந்தா நம்ம அதை ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அன்வான்டட் போர்ஷனை கம்ப்ளீட்டா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த படத்தை மறுபடியும் வரைஞ்சிருவோம். இது ஒரு 16 ஓம், அடுத்து இது ஒரு 4 ஓம், அடுத்து இங்க ஒரு 5 ஓம் இருக்கு, அடுத்து இங்க ஒரு 1 ஓம் இருக்கு. கரெக்டா? சரி, இந்த இடத்துல நம்ம RTH கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க இருந்து பார்க்கணும்னா நம்ம இந்த அதுக்கு நேரா ஆப்போசிட் சைடுல இருந்து கொண்டு வரணும். அப்ப உங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு முதல்ல எந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியும்? இந்த 16ம் இந்த 4ம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரிஸும் பேரலலான்னு கேட்டா கண்டிப்பா சீரிஸ் தான். ஏன்னா இங்க இருந்து ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா சேம் 1 ஆம்பியர் தான் 4 ஓம் வழியா ஃப்ளோ ஆகும். சப்போஸ் நீங்க இங்க இருந்து ஒரு 1 ஆம்பியர் ஃப்ளோ பண்ணாலும் சேம் 16 இந்த 4 வழியாவும் 16 வழியாவும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம் 20 ஓம். அப்ப இந்த சர்க்யூட் என்னவா மாறுது? 20, அதுக்கப்புறம் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 1. கரெக்டா? சரி, அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்ப எப்படி இருக்கு? பார்க்கிறதுக்கு parallel கனெக்ஷன். ஏன்னா இங்க இருந்து கரண்ட் வந்தா என்ன ஆகும்? அது 5 ஓம் வழியாவும் 20 ஓம் வழியாவும் டிவைட் ஆகும். அப்ப 20யும் 5ம் parallel. அப்ப 20 into 5 by 20 plus 5 25. 4 5 5 25. அப்ப இது 4 ஓம் ஆயிடுச்சு. அப்ப இதை சுருக்குனா 4. அப்ப இதை மறுபடியும் வரைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர். இதை ரெண்டையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஓபன் டெர்மினல் RTH சொல்ல போறோம். அப்ப இங்க இருந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு எந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது? 4ம் 1ம். இந்த ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன். அப்ப RTH ஓட வேல்யூ 5 ஓம். கரெக்டா? அப்ப RTH ஓட வேல்யூ 5 ஓம் அப்படின்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? V0. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம V0க்கு? ரைட், ஃபைன்.
இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் வர போறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா V0 கண்டுபிடிக்க போறோம். சரி, V0ங்கிறது என்ன? இந்த பாயிண்ட்ல 10 ஓம்க்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ், தட் இஸ் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். சரி, கண்டுபிடிப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த படத்தை அப்படியே நான் ரீட்ரா பண்ணேன்னா ஒரு 3 amps கரண்ட் சோர்ஸ், அடுத்து ஒரு 16 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 12 வோல்ட் சோர்ஸ். அவ்வளவுதான் நான் வரைவேன். நீங்க உடனே கேட்கணும், சார் அந்த ரைட்ல உள்ள 1 ஓம் எங்க சார் போச்சு நீங்க கேட்கணும். ரைட், இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல VTH கண்டுபிடிக்க போறேன். VTHக்கு இன்னொரு பேர் என்ன, VOC. அப்படின்னா என்ன, ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். அப்படிதான் என்ன, இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் அப்படியே ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி தூக்கிட்டோம்னா இது என்னவாயிரும், ஓபன் ஆயிரும். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்ல நடுவுல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு கேட்க போறேன். சரிங்களா? இப்போ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, சார் இங்க ஒரு 1 ஓம் இருக்கு, நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஓபன் பண்ணிட்டீங்க, இதுக்கு பேரை நீங்க VOCன்னு வச்சுக்கோங்க இல்ல VTHன்னு வச்சுக்கோங்க, இந்த 1 ஓம் சேர்க்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா யோசிங்க. இது ஓபன் பாத். சப்போஸ் இந்த 4 ஓம் வழியா ஒரு 5 amps கரண்ட் வருதுன்னு வைங்களேன், அந்த 5 amps இப்படி டவுன் வழியா கண்டிப்பா ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்கு. ஒரு 1 amps ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இல்ல ஃப்ளோ ஆகுமா நீங்க கேட்டீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஏன் ஃப்ளோ ஆகாது? இங்க என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்க ஷார்ட் சர்க்யூட்டா ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? இல்லையே. ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது ஷார்ட் சர்க்யூட் இல்லையே, இது தப்பு இல்ல. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல வோல்டேஜ் பார்க்கணும். எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல, 5 ஓமோட அப்பர் எண்டையும் 12 வோல்ட்டோட லோயர் எண்டையும், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல ஏக்கும் பிக்கும் நடுவுல வோல்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் VOCன்னு சொல்லணும், இல்லைன்னா VTHன்னு சொல்லணும். புரியுதா? இந்த ப்ராப்ளம் ஒன்றும் அவங்க காரணம் இல்லாம கேட்கல. கண்டிப்பா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், தப்பு பண்ணிடுவோம் தெரிஞ்சே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த படத்தை நான் ரீட்ரா பண்றேன். எனக்கு எதெல்லாம் வேண்டாம், இந்த போர்ஷன் ஃபுல்லா வேண்டாம், எலிமினேட் பண்ணிருங்க. நான் எதுக்கும் மறுபடியும் வரைஞ்சிக்கிறேன், அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ எனக்கு ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்கு, அதுக்கு பேரலலா ஒரு 16 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு, அது கூட ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு, அது கூட சீரீஸ்ல ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அது கூட சீரீஸா ஒரு 12 வோல்ட் சோர்ஸ். அவ்வளவுதான் இந்த சர்க்யூட். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள வோல்டேஜ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நோடல் வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். இது என்னது V. அப்போ இங்க இருந்து 3 amps வருது, அது இங்கேயும் இந்த பிரான்ச் வழியாவும் பிரியுது. எந்த ஓம், 4 ஓம் 5 ஓம் 12 வோல்ட் பிரான்ச் வழியா பிரியுது. அப்ப நான் KCL எழுதுறேன், கிர்ச்சாஃப் கரண்ட்ல எழுதுறேன். உள்ள வரக்கூடிய 3 amps தான் 16 ஓம் வழியாவும், அடுத்து அந்த ரைட் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெக் வழியாவும் பிரியுது. அப்ப 3 ohm is equal to V by 16 plus B minus 12 by 5 plus 4. சார் இது எனக்கு புரியல. நான் இப்ப எழுதுற ஈக்குவேஷன் யாருக்கு எழுதுறேன், நோடு V க்கு எழுதுறேன். அப்ப நான் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதனால தான் பிளஸ் V ன்னு போட்டிருக்கேன். சரி சார், ஏன் சார் மைனஸ் 12 போட்டீங்க, ஏன் பிளஸ் 12 ஏன் போடல? சரி, எது கிரவுண்டு, இது கிரவுண்டு, இது கிரவுண்டுனா இதுவும் கிரவுண்டு, இது கிரவுண்டுனா இதுவும் கிரவுண்டு. சரியா? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நோடுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கேன். அப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், அப்படி ரைட்ல வந்து அப்படி கீழே ஃப்ளோ ஆகுமா? சரி, 12 வோல்ட்ல இருந்து கரண்ட் எப்படி வெளியில வரும், பிளஸ்ல இருந்தானே கரண்ட் வெளியில வரும். அப்போ பாருங்க, நான் நினைச்ச டைரக்ஷன் எப்படி இருக்கு, கிளாக் வைஸ். ஆனா 12 வோல்ட்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ். அதனாலதான் இங்க மைனஸ் போட்டேன். சரி சார், இங்க ஏன் சார் வெறும் 5 போடாம 5 plus 4 போட்டீங்க? இந்த ரைட்ல உள்ள லெக்ல இங்க பாருங்க, ரெண்டு ரெசிஸ்டரும் என்னவா இருக்கு, சீரிஸ் கனெக்ஷனா இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டி 5 plus 4 தான் போடணும். புரியுதா? அப்ப 3 is equal to V by 16 plus V minus 12 by 9. அவ்வளவுதான். இனி இதை சிம்பிளிஃபை பண்ணா ப்ராப்ளம் முடிஞ்சுது. அப்ப 3 is equal to 16 9 பெருக்கணுமா, 4 9 9 9 54, அப்ப 144 ஆயிருமா. இங்க என்ன வரும், 9V வருமா. இங்க என்ன வரும், 16V வருமா. இங்க என்ன வரும், 16 into 12, அப்போ 160 160 2 16 32 192 ஆயிருமா. சரி, அப்ப இந்த பக்கம் கொண்டு போனா 3 into 144, 3 into 144 எவ்வளவு, 432, 25V minus 192. இது அங்க போனா என்ன ஆகும், பிளஸ் ஆயிருமா. அப்ப 432 plus 192 எவ்வளவு வரும் உங்களுக்கு, 624 is equal to 25 by V. அப்ப V is equal to 624 by 25. சரி,
அப்போ 624 25 டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24.96 வோல்ட். இது எங்கே கிடைக்கும் இங்கே உள்ள வோல்டேஜ். எனக்கு என்ன வேணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள வோல்டேஜ் வேணும். நல்லா பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தேவை ஒரு 5 ஓம் பிரான்ச்சு அடுத்து இங்கே ஒரு 12 வோல்ட். இது தெரிஞ்சு போச்சு. எனக்கு இங்கே உள்ள வோல்டேஜ் வேணும். எனக்கு ரைட்டா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த வோல்டேஜ் தான் எவ்வளோ கிடச்சிருக்கு 24.96 வோல்ட் கிடச்சிருக்கு. இது எவ்வளவு 4 ஓம் ரெசிஸ்டர். இது எவ்வளவு 5 ஓம் ரெசிஸ்டர். ரைட்டா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இதை சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 24.96 நான் எழுதுறது வெறும் ரைட் லெக் இந்த 4 ஓம் 5 ஓம் மட்டும்தான். ஏன்னா எனக்கு VTH தான் வேணும். VTHங்கிறது என்ன இந்த 5 ஓமுக்கும் இந்த 12 வோல்ட்டுக்கும் நடுவில் இருக்கு பாருங்க. இந்த வோல்டேஜ் தான் VTH. கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் எவ்வளவு 24.6. நீங்க உடனே சார் இங்க ஒரு 16 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா சார் நீங்க அதையும் காலி பண்ணிட்டு இங்க போட்டிருக்கீங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆக்சுவலா இங்க 16 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தாங்க இருக்கு. ஆனா அந்த 16 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் தான் 24.96 வோல்ட் இருக்கு. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி நம்ம அதை ஒரு வோல்டேஜ் சோர்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பிரான்ச் வழியா இந்த பிரான்ச் வழியா கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 9 ஓம் ரைட். ஹையர் வோல்டேஜ் 24.96 மைனஸ் 12 போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 12 24.96னா 12.96. இதை நம்ம 9ஆல டிவைட் பண்ணணும். 9ஆல டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1.44 ஆம்ஸ். 1.44 ஆம்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது டவுன்வர்ட்ஸில் ஃப்ளோ ஆகுது. சரி அதை இந்த 5ஆல பெருக்கிறீங்க. பெருக்கினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 7.2 வோல்ட். சரி ஓகே அப்போ 7.2 வோல்ட். இந்த லெக்கை மறுபடியும் வரீங்க ஒரு 5 ஓம் நான் இதில் எடுத்துக்கிடுவோம். ப்ராப்ளம் இருக்குல்ல ப்ராப்ளத்தில் எடுத்துக்கிடுவோம். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் எவ்வளோ வோல்டேஜ் 7.2 வோல்டேஜ். எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் எனக்கு வேணும். இதை ஒரு ஹையர் போலாரிட்டி ஒரு லோயர் போலாரிட்டி எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டுமே சேம் போலாரிட்டியா? இங்கே கேட்டிருக்கிறது இவங்களும் VOC ப்ளஸ் மைனஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? எந்த ரெண்டையும் 7.2 வோல்ட்டையும் 12ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ VOC எவ்வளவு 12 + 7.2 19.2 வோல்ட். சரி ஓகே ஏற்கனவே RTH கண்டுபிடிச்சோம். RTH எவ்வளவு 5 ஓம் ரெசிஸ்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும். ஈக்குவலன்ட் சர்க்யூட் படி முதல்ல VTH எவ்வளவு 19.2 வோல்ட். அடுத்து RTH எவ்வளவு கிடைச்சது 5 ஓம். இது RTH 5 ஓம். அடுத்து லோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். சரிங்களா இப்போ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. இது VTH கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா இது 10 ஓம் இது RTH. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது.